முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அவனை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டாள் அவன்தான் இறைவன். அற்புதமான இந்த இறைமை பகுதியில் நம்ம அடுத்த பகுதி வந்திருக்கிறோம். ஏற்கனவே நான் போன பகுதியில் சொன்ன மாதிரி இறைமையை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால், நிம்மதிங்கிற ஒரு வாழ்வியலுடைய ஒரு முக்கியமான இலக்கு இங்கேயே தான் இருக்குது. எப்படி ஒரு கடலில் மீன் இருந்தால் கூட அந்த மீனுக்குள்ளேயும் தண்ணி இருக்குதோ, அந்த கடல் இருக்குதோ, அதை போல் நாம் இறைவனுக்குள்ளே தான் இருக்கிறோம், இறைவன் நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம இதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். அந்த புரிஞ்சிக்கூட நாம் அது மேலே வந்துடுறோம். நாம் அந்த புரிதலில் தான் நமக்கு அந்த துன்பங்களெல்லாம் மறையுது, துக்கங்களெல்லாம் தொலையுது. அதனால தான் இந்த இறைமையை நாம் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக இந்த ஆவலில் அவர் கண்ணாசனன் அந்த அழகாக சொன்னார் பாருங்கள். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு கூட சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன். அப்போ கூட எல்லாத்தையும் திறந்துடுறாங்க முனிவர்கள், எல்லாத்தையும் திறந்துடுறாங்க சாதுக்கள். ஆனால் அவருக்கு சுற்றமாக இருக்கிறது யாருன்னா அந்த இறைமை இருக்கிறது. அதே போல் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன். ரொம்ப அற்புதமான வார்த்தை அது. ஒரு கோழிக்குள்ளே முட்டை வைக்கிறான், அந்த முட்டைக்குள்ளே ஒரு கோழி வைக்கிறான், வாழைக்கு ஒரு கன்று வைக்கிறான். சொல்லிட்டு அந்த வார்த்தையை கவனிங்க. வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த வள்ளலின் பேர் உலகில் இறைவன் கூட எழுதியிருக்கலாம். ஆனால் அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன்றார். ரொம்ப அழகான வார்த்தை அது. ஏன்னா இவ்வளவு கொடுத்துட்டு பிறகு கூட அவர் ஏழையாக தான் இருக்கிறார். இது எதை காட்டுதுன்னா, அந்த வார்த்தை எதை காட்டுதுன்னா, நாம் எவ்வளவு அடைந்தாலும் எவ்வளவு நமக்குள்ளே எடுத்துக்கிட்டாலும், இந்த உலகத்துடைய சம்சாரத்தில் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் நாம் ஏழையாகத்தான் இருக்கிறோம், ஏழையாகத்தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. நாம் எல்லாம் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்களேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வாழ்க்கை திறவுகோலில், ஒரு வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எப்படி மரணத்தை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமோ, அதே போல் இறைமையை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதற்கு சம்சாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் என்னென்னா, இறைமை நாம் ஏன் வேணும், நமக்கு இறைமை பற்றி நம்ம ஏன் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது கூட நான் போன பகுதியில் சொன்னேன். ஒரு பாரசீக மன்னனுடைய, ஒரு பாக்தாத்தினுடைய ஒரு அரசனுடைய கதையை சொன்னேன். இப்போ பாருங்கள், ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். ஒரு மலைப்பகுதியில் இருக்கிற ரோடு, அந்த பாதையில் ஒரு பாட்டிலுக்குள்ளே, ஒரு சீசாவுக்குள்ளே ஒரு செர்ரிப்பழம் சின்னதாக இருக்கும், ஜப்பானில் அந்த செர்ரிப்பழம் ஒரு சிவப்பாக இருக்கும். அந்த செர்ரிப்பழம் ஒரு பாட்டிலுக்குள்ளே இருந்தது. அந்த மரங்களில் தாவி தாவி வந்த ஒரு குரங்கு அதை கவனிச்சிருச்சு. டக்குன்னு என்ன பண்ணிச்சு, கீழே குதித்து அந்த சீசாவை எடுத்து, அந்த பாட்டில் எடுத்து அதுக்குள்ளே கையை விட்டு அந்த அந்த செர்ரிப்பழத்தை எடுக்கலான்னு அந்த கையை விட்டு எடுக்க முடியுது. ஆனால் வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா கை விரியும் போது அந்த பாட்டிலுடைய சீசாவுடைய வாயில் இருக்கு பாருங்கள், அந்த வாயில் ரொம்ப சின்னதாக இருக்குது. கை தான் விட முடியுது, அந்த பழத்தை எடுத்து வெளியே எடுக்க முடியல. அது விட மாட்டேங்குது, எப்படியாவது எடுத்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த குரங்கு என்ன பண்ணுது, அதை எடுத்து வெளியே பார்க்குது, ட்ரை பண்ணுது, முடியல. வெறும் கை தான் வருதே தவிர அந்த பழத்தை எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தா வேறு வழியில் விட மாட்டேங்குது அந்த பாட்டிலில். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு வலை அந்த குரங்கு மேலே வீசப்படுது. அப்போ தான் பார்க்குது ஒரு வேடன் இந்த குரங்கை பிடிக்கணுன்றதுக்காகவே அந்த சீசாவுக்குள்ளே ஒரு பாட்டிலுக்குள்ளே அந்த பழத்தை போட்டு அந்த பாதையில் வச்சுருக்கிறான். இது உணராமல் இந்த குரங்கு அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. அது மாதிரி தான் நாம் என்ன செய்கிறோம், மரணத்தினுடைய வலைக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய எல்லா சம்சார வலைகளுக்குள்ளும் நாம் ஆசையை ஏற்படுத்தி நம்ம மாட்டிக்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை எரிப்பதா இல்லை புதைப்பதா அப்படின்னு ஒரு கவிதை உண்டு. அவரிடம் பாதி காலத்தை காமம் எரித்து விட்டது, மீதி காலத்தை கோபம் எரித்து விட்டது, இனி எரிப்பதற்கு என்ன இருக்கிறது, அவனை பேசாமல் புதைத்து விடுங்கள் அப்படின்னு ஒரு கவிரச வைரமுத்துடைய கவிதை நினைக்கிறேன். நான் அதை நான் சிறு வயதில் படிச்சிருக்கேன்.
என்னன்னா மனிதன் வந்து அவனுக்குள்ளவே எரிந்து போயிடுறான், அவனுக்குள்ளே ஒரு எந்த மிச்சம் மீதி இல்லாமல் ஆயிடுறான், ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை விட்டுறான். ஏன்னா இறைமை அவனுக்குள்ளேயே இருக்கிறது. இதைத்தான் இந்த இறைமை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சிறு வயதில் நம்ம விளையாட்டிலேயே கழிச்சிடுறோம். அதுக்கப்புறம் வாலிப பருவத்தில் பெண் ஆசையாலேயோ இல்லை பெண்கள் வந்து ஆண் ஆசையாலேயோ இல்லை அந்த காதல் பகுதியிலேயே நம்ம கழிச்சிடறோம். அதுக்கப்புறம் முதுமை அடைஞ்சிடறோம். முதுமை அடைஞ்சிற வாழ்வில் வரும்போது என்ன பண்ணுது, நமக்கு தெரியாமலேயே இந்த சரீரம்ங்கிற தாமரையினுடைய வேற முதுமைங்கிற பனி நம்மளை அரிச்சு என்ன பண்ணுது, அழிக்குது. அழித்த உடனே இந்த தாமரையில் இருக்கிற அந்த வண்டு இருக்குது பாருங்கள், பிராணம்ங்கிற வண்டு, இந்த நம்முடைய ஆவிங்கிற வண்டு, நம்ம உயிருங்கிற வண்டு, அது எங்கேயோ பறந்து தொலை தூரத்துக்கு போயிடுது. சம்சாரத்தில் ஒரு ஆசைங்கிற நதி வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி அந்த ஆசைங்கிற நதி வந்து எல்லா பொருள்களையும் அடிச்சுட்டு போயிடுது. அது வந்து என்ன பண்ணுது, ஒரு கரையில் இருக்கிற நிம்மதிங்கிற மரத்தை கூட அடித்து வேரோட சாய்ச்சிடுது அப்படின்னு அந்த வாசிஷ்டம்னு ஒரு நூல், ஒரு பிரமாதமான நூல் அது. அந்த வாசிஷ்டம் நூல் வந்து சொல்லுது, சம்சாரம்ங்கிறத இதை தான் கொடுக்குது. இதை நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். சம்சாரங்கிற ஒரு கடலில் நல்லா கவனிங்க, சம்சாரம் என்பது ஒரு கடல், இந்த வாழ்க்கையை சம்சாரங்கிறது ஒரு கடல். இந்த கடலில் இந்த சரீரம்ங்கிற படகு என்ன பண்ணுது, இந்த படகு அதில் தான் போகுது. படகு போகும்போது பசியாலையும் தாகத்தாலையும், அதாவது பசி தாகம் என்கிற அலைகளும் ரெண்டு அலைகளும் சேர்ந்து திருப்பி திருப்பி தாக்கி இந்த படகு ஓட்டையாயிடுது. அது மட்டும் இல்லை, இதை மீறி நம்ம போகும்போது பஞ்சேந்திரியங்கள் அப்படிங்கிற நம்மளோட அந்த மெய்வாய் கண் செவி மூக்குன்னு சொல்கிறோம்ல, இந்த பஞ்சேந்திரங்களும் முதலைகள் மாதிரி நம்மளை எப்போ வந்து இந்த படகை தள்ளலாம், எப்போ நம்மளை சாப்பிடலான்னு சொல்கிறது காத்துங்குது. இந்த நடுவில் தான் நாம் இந்த கரையை கொண்டு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அதே மாதிரி சம்சாரங்கிற காட்டில் இந்த ஆசைங்கிற மரங்களில் நம்ம அந்த குரங்கு மாதிரி இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம், மரத்துக்கு மரம் தாவி 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 இந்த சம்சாரத்தினுடைய பயனையே நம்ம புரிஞ்சிக்காமல் எந்த பழமும் கிடைக்காம, நான் முதல்ல சொன்ன பாருங்க, அந்த மாதிரி அந்த குரங்கு வலையில் மாட்டிக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த உலகத்தினுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னா, சம்சாரத்திலேருந்து நீங்கள் மீளணும்னு சொன்னால் இறைமையை புரிஞ்சுக்கணும். அப்போ இறைமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா சம்சாரத்தை புரிஞ்சுக்கணும். இதான் பிரச்சனை, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறான், ஒரு குயவனுடைய ஒரு சக்கரம் போல சுற்றி கொண்டே இருக்கிறது வாழ்க்கை வந்து முடிவில்லாதது, அதுக்கு ஆரம்பமும் கிடையாது. ஆனால் நாம் இடையில பிறந்து இடையிலேயே போயிடுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்க்கையை பற்றி அவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறோம். அப்போ என்ன, வாழ்க்கை புரிதல் நமக்கு கிட்டக்க இல்லை. எப்படி ஒரு மழை துளி வந்து மழைகள் வந்து விழுந்து 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 மறைஞ்சு போதோ, எப்படி வந்து இங்கே வந்து ஒரு இரவும் பகலும் மாறி மாறி வருகிறதோ, உலகத்தினுடைய எல்லாமே எப்படி மாயமாக தெரிகிறதோ, இந்த மாயத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள இறைமை நமக்கு புலப்படும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பகுதியை கேட்டவங்க எல்லாரையும் நான் மீண்டும் வணங்குகிறேன்.